ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நெட்டு வச்சு நான் காலர் குர்த்தி ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு வந்து நார்மலாக நான் எப்போ குர்த்தி கட் பண்ணுவேன் இல்லைங்களா, அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஷோல்டர் 7.5, அம்கோல் 7.5, கழுத்தகலை வந்து 4.25 வச்சுருக்கேன். இந்த நீர் வந்து 2.25 வச்சுருக்கேன். இதோட ஹைட் வந்து 5.25 வச்சுருக்கேன். இதில் வந்து இதை வந்து கிராஸ் பீஸ் குடிச்சு தான் தைப்போம், அதனால் 6 வைக்கல. இதுலேயே லைனிங் அடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் 6 இன்ச்சு வச்சு இது மேலே அடித்து திருப்பிடலாம். இது வந்து நான் லைனிங் இல்லாத குர்த்தி. ஸோ நீங்கள் ஹைட்டு வந்து 5.25 வச்சுருக்கேன். வச்சுட்டு ஆம்கோல் வந்து எப்போ போல் பாதி மார்க் பண்ணிவிட்டு பேக் ஆம்கோல் வந்து எப்போ போல் இங்கேருந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி கர்வ் பண்ணிக்கோங்க. செஸ்ட்டு வந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இன்ச் எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் ஆம்கோல் எடுக்கும்போது இங்கேருந்து நான் 1 இன்ச் முன்னாடி எடுத்திருக்கேன். 1/2 இன்ச் எடுத்தால் எனக்கு இன்னும் கொஞ்சம் சுருக்கு வருது. ஸோ அதனால் நான் 1 இன்ச் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து ஆம்கோல் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே 1/2 இன்ச் எடுத்துக்கங்க, இல்லாட்டி 3/4 இன்ச் எடுத்துக்கங்க. நான் 1 இன்ச் எடுத்து இங்கேருந்து மேலே வரைக்கும் க்ராஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஃப்ரண்ட் ஆம்கோல் 1 இன்ச் வச்சு எப்பவும் போல் கர்வ் பண்ணிடுங்க. இது ஃப்ரண்ட் ஆம்கோல் ட்ரா பண்ணியாச்சு. மேலே இருந்து வெயிஸ்ட் ஹைட் வந்து 14 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். 14 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கே 8.25 இன்ச் 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா இன்ச். ஹிப்பு வந்து மேலேருந்து 21 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு என்னோடய ஹிப்பு வந்து 10.5 மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் வந்து 1, அதாவது ஸ்லிட்டு கொடுக்குறதுக்கு 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு மறக்காமல் இங்கே வெயிஸ்ட்டுக்கிட்ட செஸ்ட்டுக்கிட்ட எல்லாம் அர்காட் பண்ணிடுங்க. குர்த்தி வந்து நான் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டை ஸ்டிச் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்டை வந்து நான் மார்க் பண்ணியிருந்தேன் இல்லைங்களா, அந்த 5.25 ஹைட்டுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து அடித்து திருப்ப போகிறோம். இது லைனிங் இல்லாத குர்த்தி, அதனால் நம்ம கிராஸ் பீஸ் ஒரு ஸ்கேல் அளவுக்கு வெட்டி வச்சுருக்கேன். வெட்டிட்டு எப்பவும் போல் இங்கே உள்ளே வச்சு ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி அப்புறம் திருப்பி டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டா கிராஸ் பீஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடுவோம். இப்போ நான் கிராஸ் பீஸ் கொடுத்து அந்த நெக்கை வந்து அடிச்சுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த நெக்கு அகலமாக இருக்குது இல்லைங்களா, இதுக்குள்ளே வந்து நம்ம நெட் கிளாத் வைக்க போகிறோம். இந்த நெட் கிளாத்தை நான் வைக்க போகிறேன். நெட் கிளாத்தை இந்த ஹைட்டுக்கு கொஞ்சம் கீழே இறக்கமாக இந்த வரமா அளவுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இது கீழே போட்டு மேலே இங்கே பின்னூசி குத்திட்டு சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, இந்த அளவுக்கு இறக்கமாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் இறக்கமாக சைட்லேயே அந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு கீழே வந்து அளவாக குண்டு சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நான் உள்ளே வச்சுட்டு குண்டூசி குத்திட்டேன். இப்போ இந்த மேலே ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நான் மேலே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் நெட்டு. இப்போ என்ன பண்ணணும்னா டபுள் ஃபோல்ட் பண்ண போகிறோம். கிளாத்தை வந்து ஈக்குவலாக ஷேடுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணிவிட்டு எப்பவும் போல் கழுத்து கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அதே மாதிரி நெட்டில் கட் பண்ணிடலாம். இதோட அகலம் 3, ஹைட்டு 1.5 இன்ச்சுக்கு வந்து நான் கட் பண்ண போகிறோம். காலர் வைக்க போகிறோம் இல்லைங்களா, ஸோ 3 இன்ச் அகலம் 1.5 இன்ச் ஹைட்டு. மார்க் பண்ணிவிட்டு இது அப்படியே ரவுண்ட் ஷேப் வரைஞ்சாச்சு. இது அப்படியே நம்ம கட் பண்ணி இப்படி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஃப்ரண்ட் வேலை வந்து முடிஞ்சது. அடுத்து பேக் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ பேக்கும் நம்ம அதே மாதிரி 1.5 இன்ச் ஹைட்டுக்கு வந்து கழுத்தை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். பேக்குக்கு வந்து நம்ம வந்து இங்கே வந்து ஜிப்பு வச்சுக்கலாம், இல்லாட்டி ஊக்கு வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். பட் நான் வந்து இங்கே வந்து போட் நெக் மாதிரி வைக்க போகிறேன். இல்லாட்டி நம்ம வந்து நெக் போட முடியாது. முன்னாடி வந்து க்ளோஸ் நெக் வைக்கிறோம், காலர் நெக் வைக்கிறோம். ஸோ வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் பேக் வந்து நான் இந்த மாதிரி கேன்வாஸ் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு வந்து நான் போட் நெக் மாதிரி வைக்க போகிறேன். அதாவது இங்கே 3 இன்ச் அகலம் எடுத்திருக்கேன். அகலம் எடுத்துகிட்டு ஒரு 7 இன்ச்சுக்கு ஹைட்டுக்கு சும்மா ஜஸ்ட் ஒரு பெரிய இப்படி வளைவு மாதிரி கொடுத்துருக்கேன். நீங்கள் எந்த டிசைன் பண்ண சின்னதாக கொடுத்துக்கலாம். பட் இது இந்த அளவுக்கு ஓப்பன் கொடுக்கும்போது நல்லா விரிஞ்சு வரும். நம்ம கழுத்து போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ஓப்பன் நெட்டு வைக்கணும், இல்லாட்டி நம்ம ஜிப்பு வைக்கணும். அதனால் நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம இது கட் பண்ணி எடுத்துடலாம். இது வரைஞ்சிட்டு இதுக்கு மேலேயே ஒரு 3/4 இன்ச் 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கேன். ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிறது கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த ஷேப் கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு எக்ஸ்ட்ரா கிளாத்து வந்து சுடிதார் கிளாத்தை எடுத்துகிட்டு இதை வந்து அப்படியே ஓப்பன் பண்ணி இது மேலே வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் நமக்கு பேக்கில் வந்து வரும். இந்த நேர் வந்து லைட்டாக ஓப்பன் மாதிரி வரும், இந்த நேர் காலர் வந்துடும், க்ளோஸ் மாதிரி வந்துடும். இப்போ வந்து நம்ம இது மேலே நான் ஸ்டிச் பண்ணி தான் எடுக்க போகிறேன். நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கிங்க, இல்லாட்டி கம் போட்டு ஒட்டிக்கிங்க. ஓகே, மேலே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு சுற்றி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். சுற்றி மடிச்சடிச்சிட்டு இங்கே வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு கழுத்துலேயும் அர்காட் பண்ணிக்கோங்க. சென்டர் அர்காட் பண்ணிவிட்டு அந்த நேரம் இந்த சென்டர் மார்க்கை வச்சுட்டு இங்கே வந்து 2 குண்டூசி இது மூவ் வச்சுருக்கேன். இங்கே சென்டர் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இந்த சென்டர் மார்க் பண்ணதுலேயே மேலே பெரிய ஸ்டிச் ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கேன்வாஸை சுற்றி ஸ்டிச் பண்ணுங்கள். கேன்வாஸ் சுற்றி ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு 1/4 இன்ச்சு உள்ள விட்டுக்கு இது கட் பண்ணி எடுத்துகிட்டு அர்காட் பண்ணிவிட்டு இது உள்ளே திருப்பிட்டோம்னா பேக் முடிஞ்சிடும். திருப்பினதுக்கப்புறம் மேலே ஸ்டிச் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நம்ம காலர் கட் பண்ணி காலர் அட்டாச் பண்ணிக்கலாம். இது மேலே அடிச்சுட்டு 1/2 இன்ச்சு உள்ள விட்டு கட் பண்ணிவிட்டு அர்காட் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம திருப்பிடலாம். மேலே இருக்கிறதுக்கு வந்து நம்ம காலர் வச்சுருவோம். இது வந்து தனியாக, அது வந்து தனியாக.
இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச் வந்து நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ணிடலாம். ஸ்டிச் பண்ணிவிட்டால் பேக்கும் முடிஞ்சுது, ஃப்ரண்ட்டும் நெக் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 2 ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம காலை ஸ்டிச் பண்ணிடலாம். பேக் அது மேலே ஸ்டிச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ பேக் நல்ல பக்கத்து மேலே, ஃப்ரண்ட் நல்ல பக்கம் இருக்குது இல்லைங்களா, அது உள்ளே இருக்கிற மாதிரி போட்டுட்டு எப்பவும் போல் ஷோல்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரண்ட் வந்து ஷோல்டர் பாதி வந்து நெட்டில் இருக்கும். இது அப்படியே இது மேலே போட்டு ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஜாயின் பண்ணிடுங்க. இந்த குர்த்திக்கு நான் வந்து எல்போ ஸ்லீவ் வைக்கிறேன். என்னோடய ஹைட் வந்து எல்போ ஸ்லீவ் ஹைட் வந்து 17. ஸோ 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். கீழே மடிச்சடிக்கிறதுக்கு மேலே 1/2 இன்ச் பிடிக்கிறதுக்கு போக ஒரு 2 இன்ச் எடுத்திருக்கேன். 19 இன்ச் எடுத்திருக்கேன். அங்கே மேலே ஃபோல்ட் பண்ணிவிட்டு மேலேருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு வந்து கேப் ஹைட் மார்க் பண்ணி அங்கே ஒரு லைன் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து என்னோடய ஆம்கோல் வந்து 8 இன்ச்சு எங்கே வருது அங்கே மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அது வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் வந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு இந்த கார்னர்லேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே திருப்பி இங்கேருந்து அப்படியே கர்வ் பண்ணி ஜாயின் பண்ணிட்டு போகிறோம். இந்த ஆம்கோல் பறஞ்சது இல்லைங்களா, அங்கேருந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளேயே இது பேக் ஆம்கோல், இதுக்குள்ளேயே இப்படி ஒரு கொஞ்சம் வளைச்சி கொண்டு வந்துட்டிங்கன்னா அங்கே ஃப்ரண்ட் ஆம்கோல். ஓகே, பேக் ஆம்கோல் ஃப்ரண்ட் ஆம்கோல் ரெண்டுமே வரைஞ்சாச்சு. கீழே வந்து வித்து வரைஞ்சிடலாம். வித்து வரையிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கேருந்து ஒரு 6 இன்ச்சில் நார்மல் ஸ்லீவ் வைப்போம் இல்லைங்களா, அதோட வித்து தான் ஒரு 7 இன்ச்சுக்கு வந்து நம்ம இங்கே வந்து எனக்கு வந்து 6.25 வரும். இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிங்க. அதேமாரி கீழே வந்து என்னோடது வந்து 5.5 வைக்கிறேன். 5.5 இங்கே வந்து 1.5. இப்போ இது ரெண்டையும் இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிடலாம். இங்கேருந்து இப்படி வந்து இப்படி வரும். ஓகே, இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இங்கேருந்து அப்படியே வளைச்சி கொண்டு வாங்க. ஓகே, அவ்வளோதான். இது இப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கடிஞ்சு எடுத்துகிட்டு இங்கே சென்டரில் மறக்காமல் கட் பண்ணிடுங்க. இது ஓப்பன் பண்ணி வச்சுட்டு எப்பவும் போல் நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். அர்க்காடு உள்ள வச்சுட்டு ஃப்ரண்ட்டை வந்து இங்கே அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே அடிச்சிடலாம். 2 பக்கம் அதேமாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடலாம். நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடு அடிச்சிடலாம். அப்புறம் வந்து லாஸ்ட்டில் வந்து சைடு அடிச்சுட்டு ஸ்லிட் அடிச்சுட்டு லாஸ்ட்டில் காலர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ வந்து நம்ம சைடை வந்து எப்பவும் போல் 1.5 இன்ச்சுக்கு லைன் பண்ணியிருக்கோம். கீழே வரைக்கும் அந்த அர்க்காடு மேலே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு 1.5 இன்ச்சுக்கு கீழே வரும்போது 1 இன்ச்சை கொண்டு வந்து லைன் பண்ணிடுங்க. இப்படி லைட்டாக லைன் பண்ணிடுங்க. லைன் பண்ணிவிட்டு இந்த ஸ்லிட் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்லிட்டருக்கு ஒரு 1/2 இன்ச்சு கீழே லைன் போட்டு இங்கே நல்லா டார்க்காக போட்டுருங்க. இந்த நேரம் நம்ம கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 2 பக்கம் கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஸ்டிச்சை வந்து பெருசில் வச்சுட்டு இங்கே ஃபுல்லாக கீழே வரைக்கும் நம்ம 1 இன்ச்சுக்கு ஸ்லிட் லைட்டாக மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த 1 இன்ச்சு மேலே இதோட கெட்டி தையல் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சை வந்து பெருசில் வச்சுட்டு இங்கே அப்படியே 1 இன்ச்சு கீழே வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, கீழே எண்டு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். ஓகே, 1 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை ஓப்பன் பண்ணிட்டு ஸ்லிட் வைக்கணும். நான் காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு சைடு வந்து நான் ஓப்பனுக்கு வந்து பெரிய ஸ்டிச் பண்ணிவிட்டேன். 1 இன்ச் கேப்புக்கு நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிளாத்தை வந்து இப்படி 2ஆக ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு மட்டும் தான் ஸ்லிட்டு அடிச்சிருக்கேன். ஒரு சைடு ஸ்லிட் அடிச்சுட்டு தான் அடுத்தது இதே மாதிரி ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் இது ஓப்பன் பண்ண முடியும். இப்படி கிளாத் 2ஆக ஓப்பன் பண்ணிவிட்டு இது அப்படியே இந்த நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதையும் இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஓகே, எது வரைக்கும் உங்களுக்கு வேணுமோ அது வரைக்கும் ஓப்பன் பண்ணி விட்டுருங்க. ஸ்லிட் இங்கே இருக்குது இல்லையா, இது வரைக்கும் நமக்கு வேணும். இப்போ இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்படியே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை அப்படியே டபுள் ஃபோல்ட் பண்ணி நான் பிகினர்ஸாக இருந்தால் குண்டூசி குத்திக்கலாம், இல்லாட்டி நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சைட் எப்பவும் போல் நம்ம கீழே இருந்தால் ஸ்லிட் அடிப்போம் இல்லைங்களா, இங்கேருந்து அப்படியே இந்த நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக உங்களுக்கு நேக்க தெரியும், அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. ஓகே, இங்கேருந்து அப்படியே ஸ்டிச் கொண்டு வந்துடுங்க மேலே வரைக்கும். நான் குண்டூசி குத்தி காமிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி குண்டூசி குத்தி வச்சுட்டு இந்த ஸ்லிட்டு வருது இல்லைங்களா, அந்த இடத்துல இப்படியே ஃபோல்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டு மறுபடியும் இப்படியே ஸ்கொயர் மாதிரி இங்கே போய் அப்படியே இங்கேருந்து இப்படியே கீழே போயிடணும். ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் நான் நெக்ஸ்ட் இது பண்ணிடலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இங்கே இருக்கிற தையலை வந்து ஸ்லிட் பிரிக்கிற ஊசி வச்சு பிரித்து விட்டோன்னா ஸ்லிட் ரெடி ஆகிடும். பாருங்கள், இது வந்து நான் 2 பக்கம் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன். ஒரு சுருக்கும் இல்லாமல் எப்படி நீட்டாக வந்துருக்கு பாருங்கள். திருப்பி காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நடுவில் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டிச்சை வந்து ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி இழுத்திங்கனாலே ஸ்டிச் ஓப்பன் ஆயிரும். நம்ம பெரிய தையலாக போட்டிருக்கோம் இல்லைங்களா, இது இப்படியே பிரிச்சிங்கன்னா ஸ்லிட்டு ரெடி ஆகிடும். இப்போ பிரிச்சாச்சு, ஸ்லிட் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சுருக்கும் இல்லாமல் எப்படியே ரெடி ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டிச் போட்டுக்குங்க. இங்கே ஒரு ஸ்டிச்சு தான் நம்ம போட்டிருக்கோம். இந்த எண்டில் இன்னொரு ஸ்டிச்சு வந்து இப்படி போட்டு மேலே கீழேருந்து கொண்டு வந்து இந்த வி ஷேப் கிட்ட வந்ததும் இப்படியே கொண்டு போய் இந்த நேர் இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. ஸ்லிட்டை வந்து நீங்கள் நான் அப்படி அடிக்கிறக்கும் இப்படி அடிக்கிறக்கும் ரொம்ப நீட்டாக வரும். ஒரு சுருக்கும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லிட்
நெக் அடிச்சாச்சு. அடுத்து காலர் ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த காலர் வந்து க்ளோஸ் காலர், அதாவது ஸ்கொயர் மாதிரி நம்ம நெக்கை வந்து க்ளோஸ் பண்ணி வரும். ஸோ இது வந்து இப்படி இது மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் இப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி தான் காலர் வைக்கிறாங்க. நான் வந்து இதுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணலை. ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துட்டு இங்கே லைட்டாக மட்டும் ஒரு கர்வ் பண்ணுறேன். இது சும்மா நீங்கள் கையிலேயே பண்ணிக்கலாம் அப்படி. ஓகே, லைட்டாக கர்வ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நமக்கு 8 கால் எங்கே வருதுன்னு பார்த்துக்கலாம். மற்ற ஸ்டாண்ட் சைனீஸ் கலர்லாம் பெட்டர் மெத்தட் வேறு, இதுக்கு வந்து கொஞ்சம் வேறு. என்னோடது 16 இன்ச் வந்து சுற்றி அளக்குறோம் இல்லையா, கழுத்து அந்த குர்த்தியில் அளந்தோம் இல்லையா, அதே மாதிரி இங்கேருந்து அப்படியே இது ஃபுல்லாக நெக்கு எவ்வளோ வருதோ சுற்றி இப்படி அளந்துடணும். சுற்றி இதை அளந்து எவ்வளோ வருதோ அந்த மெஷர்மெண்ட்டில் பாதி எடுத்துக்கணும். எனக்கு 16 இன்ச்சு, நான் 8 கால் எடுத்திருக்கேன். இதோட அகலம் வந்து இதுக்கு கொஞ்சம் அகலமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் 1 இன்ச் எடுத்துக்கிறேன். இங்கேருந்து லைட்டாக இப்படி உள்ளே வளைச்சி கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்து இப்படியே ஓகே, இது இப்போ வந்து இது அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இது இப்படி கட் பண்ணி இதை எடுத்துடுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கங்க, வேஸ்ட் கிளாத் எடுத்துகிட்டு இது மேலே அப்படியே நம்ம பேஸ்ட் பண்ணிட போகிறோம். பேஸ்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து இதை சுற்றியும் அடிச்சுங்க, இல்லாட்டி அயன் பண்ணி அப்படியே அந்த ஷேப்புக்கு விட்டுருங்க. நான் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிடுவேன். ஸ்டிச் பண்ணிட்டு வேணும் ஸ்டிச் வந்து பிரித்து விட்டுருக்கலாம் லாஸ்ட்டில். இப்போ ஒரு ராங் சைடு எடுத்து ராங் சைடு மேலே நம்ம கட் பண்ண இதை வச்சு ஒரு சுற்றியும் இந்த இது இருக்கோன்னு தெரியாமல் பேஸ்ட் பண்ணிட போகிறோம். ஓகே, இப்போ வந்து நான் இதை மேலே வந்து சுற்றியும் அடிச்சிட்டேன். இந்த ஷேப்புக்கு வந்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு வேறு கிளாத்தாக இருந்தால் நீங்கள் நல்ல பக்கத்து மேலே போடுங்க. நான் இது இங்கேயே இருக்கிறனாடிக்கு இது இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படி நான் ஃபோல்ட் பண்ணிட்டேன். ஓகே, அதாவது நல்ல பக்கத்து மேலே இந்த நம்ம ஸ்டிச் பண்ண நல்ல பக்கம் காலர் உள்ளே இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஓகே, மேலே கொஞ்சம் இடம் விட்டுக்குங்க நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு. இப்போ எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னா, இது இருக்கு இல்லைங்களா, இந்த கர்வ்லேருந்து இப்படி ஆரம்பித்து இது அப்படியே இந்த மேலே இந்த எண்டில் இந்த கேன்வாஷ் எங்கே இருக்கும் அந்த எண்டில் அப்படியே ஸ்டிச் பண்ணி இந்த கர்வில் கொண்டு வந்து முடிச்சிருப்போம். முடிச்சுட்டு முன்னாடி ஒரு 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணி அங்கே அர்க்காட் பண்ணிவிட்டு அப்படியே திருப்பிடுவோம். அவ்வளோதான். இப்போது இந்த காலில் வந்து நான் சென்டரை மார்க் பண்ணிட்டேன். சென்டரை வந்து எந்த இடம் டபுள் ஃபோல்ட் பண்ணி அந்த இடத்த வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ கழுத்துலேயும் நம்ம ஃபோல்ட் பண்ணி அங்கே அந்த இடத்துல வந்து இது வந்து திருப்பி இருக்குது, கிளாத்து திருப்பி இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து கழுத்து சென்டர் அதே மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணி இங்கே வந்து நான் அர்க்காட் பண்ணியிருக்கேன். இந்த அர்க்காட் பண்ணதுலேருந்து இங்கே சென்டர் மார்க் பண்ணோம் இல்லைங்களா, இந்த சென்டர் மார்க் பண்ணது அந்த அட்காட் பண்ண அந்த இடத்துல வச்சு ஒரு சைடு ஃபஸ்ட் ஸ்டிச் பண்ணிடலாம். இது வந்து ராங் சைடில் இது இப்படி இருக்கிற காலரை வந்து நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா, இதை வந்து இந்த காலரை விட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா மார்ஜின் இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் நம்ம தைக்க போகிறோம். ஓகே, எவ்வளோ இன்ச்சு விட்டோமோ அதை வந்து நம்ம தைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு எப்பவும் போல் காலர் இந்த சைடு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இந்த 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து நான் காலர் வந்து உள்ளே வந்து ஸ்டிச் பண்ணி அடிச்சிட்டோம். உள்ளே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு நல்ல பக்கமாக திருப்பிடுங்க. நல்ல பக்கத்து இருக்குன்னா இப்போ வந்து நம்ம காலர் வந்து இப்படி தான் இருக்கும். இதை என்ன பண்ணணும்னா, இதை ஜஸ்ட்டு அதை அப்படியே விரிஞ்சிருக்கிறத இப்படியே உள்ளே வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம். ஃபோல்ட் பண்ணுறது எப்படி ஃபோல்ட் பண்ணணும்னா, இந்த ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, நம்ம 1/4 இன்ச்சு விட்டு சுற்றி வந்து கழுத்து அடிச்சு இல்லைங்களா, அந்த கழுத்து அடிச்சது வந்து இப்படி உள்ளே மேலே இருக்கிற மாதிரி போட்டுட்டு அதை வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகே, கவர் பண்ணும்போது இந்த நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்படி நீட் பண்ணி விட்டுட்டு இந்த எண்டில் வந்து நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு காலர் ரெடி ஆகிடும். பின்னாடி ஊக்கு வச்சிடலாம். இப்போ ஃப்ரண்ட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டோம் காலரை. இப்போ இப்படி தான் இருக்கும் லுக்கு. நம்ம வந்து இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கிறது நல்லா கழுத்தை வந்து நான் க்ளோஸ் ஆகி வரும் முன்னாடி. இது வந்து பேக் சைடு வந்து நம்ம பின்னாடி வந்து ஒரு ஊக்கு வைக்கிற மாதிரி வரும் இல்லையா. நம்ம இப்படி கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த நேரம் வந்து இப்படி ஓப்பனில் இருக்கும். ஸோ நம்ம இதை வந்து கழட்டிட்டு ஈஸியாக இருக்கும். நமக்கு கழுத்து வந்து டைட்டாக இருக்காது ஓப்பன் பண்ணி போட்டுருக்கு. இங்கே வந்து ஒரு ஊக்கும் அந்த சைடில் மாட்டுறது ஒன்று இப்படி வச்சிட்டோம்னா அந்த பேக் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். பேக் டிசைன், அது ஃப்ரண்ட் டிசைன். இதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஆரி ஒர்க் இல்லை ஹேண்ட் ஒர்க் பண்ணோம்னா இந்த சுடி இன்னுமே கிராண்டாக இருக்கும். எப்படின்னா, இப்போ எல்லாம் எப்படி பண்ணுறாங்கன்னா, இந்த வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த கொஞ்சம் பீட்ஸ் ஒர்க்கும் இந்த கழுத்து இருக்குது இல்லைங்களா, இந்த கழுத்துக்கு கொஞ்சம் பீட்ஸ் ஒர்க் பண்ணோம்னா அது வந்து கிராண்டாக இருக்கும். இந்த மாதிரி இப்போ வந்து நான் குர்த்தியை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். இங்கே வந்து ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். இங்கேயே இந்த நம்ம கழுத்து க்ளோஸ் ஆகும் இல்லைங்களா, அங்கேயும் இந்த மாதிரி ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஹேண்ட் ஒர்க் பண்ணிவிட்டு பின்னாடி நெக்கை வந்து க்ளோஸ் பண்ணுற இடத்துல இப்படி ஊக்கு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, ஊக்கு வச்சு இதை ஜாயின் பண்ணிடுவோம். ஓகே, ஜாயின் ஆகிட்டோன்னா இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் லுக். இதுதான் நம்மளோட ஃப்ரண்ட் லுக். இப்படி தான் இருக்கும். பேக் லுக் இப்படி தான். இது வந்து பின்னாடி இப்படி வி ஷேப். ஓகே, இந்த மாதிரி காலர் நெக் குர்த்தி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.